ஷே அப்பா விஷ்ணு இப்போ பேங்கில் பூரா இப்போ சிக்கல் வரணும். அதனால் நான் உட்காந்துட்டேன். பேங்கு பூரா ப்ரைவேட்டு பேங்கு, கவர்மெண்ட்டு பேங்கு, டெல்லி, தமிழ்நாடு, ஊடாலப்பட்ட மாநிலம் எல்லாத்துலேயுமே இவன் தான் அச்சடித்த பேப்பரில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பேங்கு கவர்மெண்ட்டில் விதைக்கான், அறுவடை பண்ணு கொடுத்து விதைச்சி அறுவடைன்னு அவன் என்னென்னா அழிக்கட்டுங்கிற கணக்கு விட்டுட்டான். இப்போ இது பெரிய சிக்கல். அதுதான் பேங்கில் இப்போ எல்லாமே சீட்டு கட்டு மாதிரி வெளியே இழுத்து தள்ளுவேன். இப்போ அரசியல்வாதி டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் பயங்கரமாக மாட்டுவான். தமிழ்நாடு இப்போ சீக்கிரமாக மாட்டிடுவான். ஏன்னா கேட்க மாட்டான். ஏன்னா தமிழ்நாட்டில் 5 வருஷம் 6வது வருஷம் கணக்கு ஓடுது. உட்காந்து நாடகம் ஆடுதான். அந்த நாடகத்தை இப்போ அடித்து துவைச்சாத்த கரெக்டாக வரும் கணக்கு. இல்லையா கணக்கு எடுக்க மாட்டான். அத்தனை கவர்மெண்ட் வேலைக்கிறோம், அத்தனை ரிப்போர்ட் எடுக்கிறவன் பூரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். உட்காந்துருக்கார் கையெடுத்து கும்பிட்டு கேட்க வேண்டிய கேள்வி இன்னும் கேட்கல அப்படின்னா பெரிய சிக்கல் தான் வரும். கையெடுத்து கேட்க மாட்டான். ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்கான். நீதிமான், நீதி அரசர், கடவுள் பூமியில் உட்காந்து குடும்பம் உட்காந்து கணக்கு போட்ட கணக்குமே எடுக்கலைன்னா அப்போ என்ன செய்யணும்? நொறுக்கி விடப்பான்ட்டேன். ஆட்டா முடிக்க இப்போ கோவம் வந்துருச்சு அவனுக்கு. நொறுக்கி விட்டாத்தான் சரி வருமோ அப்படின்னு ஒரே வார்த்தை ஏன்டையும் சொல்லிட்டான். நொறுக்கி விட்டுற வேண்டியதேன். தமிழ்நாடை கை வைக்கணும் அப்படிங்க. தமிழ்நாடை கை வையப்பா. தமிழ்நாடு கை வச்சாத்தான் டெல்லி அலறுவான். டெல்லியில் அடித்தாத்தான் ஊடாலப்பட்ட மாநிலத்தில் அலறுவான். இல்லைன்னா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற கணக்கு சொல்லிட்டான். ஆட்டா முடிக்க இப்போ பேங்கில் உட்காந்தாச்சுன்னா இப்போ அலற விட்டு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. மும்பை அடித்த அடி இன்னும் அடுத்த அடி எங்கே அடியோ தண்ணியிலே போவான். புறன் அரசியல்வாதியை கரு வேரோட அறுத்துறேன்னு பாப்பா. முக்கால் சதியப்பா.